மான்செஸ்டரில் பரபரப்பான 4வது டெஸ்ட் போட்டி தொடங்கியுள்ளது. இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் நாணய சுழற்சியில் மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார். தொடர்ச்சியாக 4வது முறையாக டாஸ் வென்றது அவரது அதிர்ஷ்டத்தை காட்டுகிறது. டாஸ் வென்ற ஸ்டோக்ஸ் முதலில் பந்து வீச முடிவு செய்தார். இது இங்கிலாந்தின் ஆக்ரோஷமான அணுகுமுறையை மீண்டும் ஒருமுறை வெளிப்படுத்துகிறது. தொடரில் 2-1 என முன்னிலை வகிக்கும் இங்கிலாந்து இந்த டெஸ்டிலும் ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறது. இந்திய அணியின் தேர்வுதான் இன்று மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியுள்ளது. நீண்ட 8 வருட காத்திருப்புக்குப் பிறகு மீண்டும் வாய்ப்பு பெற்ற கருண் நாயர் மீண்டும் அணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். இது ரசிகர்களிடையே பெரும் ஏமாற்றத்தையும் கலவையான உணர்வுகளையும் ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச கிரிக்கெட்டில் சில வீரர்களுக்கு அதிர்ஷ்டம் இருப்பதில்லை என்பதை கருண் நாயரின் நிலை உணர்த்துகிறது. ஒரு முச்சதமடித்த வீரர் இவ்வளவு காலம் புறக்கணிக்கப்பட்டு கிடைத்த வாய்ப்பையும் தக்கவைக்க முடியாமல் போனது துரதிர்ஷ்டவசமானது. அவரது கிரிக்கெட் எதிர்காலம் குறித்த கேள்விகள் எழுந்துள்ளன. கருண் நாயருக்கு பதிலாக தமிழகத்தின் இளம் இடதுகை பேட்ஸ்மேன் சாய் சுதர்சன் அணிக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளார். அவரது வருகை இந்திய பேட்டிங் வரிசைக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சாய் சுதர்சன் தனது திறமையை நிரூபிக்க இது ஒரு பொன்னான வாய்ப்பு. இந்திய அணியில் மேலும் 2 கட்டாய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. காயமடைந்த நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பதிலாக ஷர்துல் தாக்கூர் சேர்க்கப்பட்டுள்ளார். இது இந்திய பந்துவீச்சு மற்றும் பேட்டிங் இரண்டிற்கும் பலம் சேர்க்கும். அதேபோல் ஆகாஷ் தீப்புக்கு பதிலாக அறிமுக வீரர் ஆன்ஷுல் கம்போஜ் களமிறங்குகிறார். இளம் வேகப்பந்து வீச்சாளரான ஆன்ஷுல் தனது முதல் சர்வதேச போட்டியில் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற அழுத்தத்தில் உள்ளார். இந்த மாற்றங்கள் இந்திய அணிக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மறுபுறம் இங்கிலாந்து அணி எந்த மாற்றமும் செய்யாமல் களமிறங்கியுள்ளது. லார்ட்ஸில் 22 ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்ற அதே அணியுடன் அவர்கள் தொடர்கிறார்கள். இது அவர்களின் நம்பிக்கையையும் அணியின் ஒருங்கிணைப்பையும் காட்டுகிறது. பென் ஸ்டோக்ஸ் தலைமையிலான இங்கிலாந்து அணி தங்களது பாஸ்பால் அணுகுமுறையை தொடர விரும்புகிறது. தொடரில் முன்னிலை வகிக்கும் நிலையில் அவர்கள் எந்தவித ரிஸ்கும் எடுக்க விரும்பவில்லை. இது அவர்களின் பலமான அணியை பிரதிபலிக்கிறது. இந்திய அணி யஷஸ்வி ஜெய்ஸ்வால், கே.எல். ராகுல், சாய் சுதர்சன், சுப்மன் கில் கேப்டன், ரிஷப் பந்த் விக்கெட் கீப்பர், ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், ஷர்துல் தாக்கூர், ஜஸ்பிரித் பும்ரா, முகமது சிராஜ், அன்ஷுல் கம்போஜ். இங்கிலாந்து அணி சாக் ராலி, பென் டாக்கெட், ஆலி போப், ஜோ ரூட், ஹாரி பூரூக், பென் ஸ்டோக்ஸ் கேப்டன், ஜேமி ஸ்மித் விக்கெட் கீப்பர், லியாம் டாசன், கிறிஸ் வோக்ஸ், பிரைடன் கார்ஸ், ஜோஃப்ரா ஆர்ச்சர். இந்த 4வது டெஸ்ட் போட்டி இந்திய அணிக்கு மிக முக்கியமானது. தொடரை சமன் செய்ய இந்திய அணி கட்டாயம் வெல்ல வேண்டும். இங்கிலாந்து அணி தொடரை வெல்லும் முனைப்பில் உள்ளது. இந்த போட்டி தொடரின் போக்கையே மாற்றக்கூடியது. இரு அணிகளும் தங்கள் முழு பலத்தையும் வெளிப்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. கிரிக்கெட் ரசிகர்கள் ஒரு பரபரப்பான போட்டியை எதிர்பார்க்கலாம்.